வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஓகே, மேடத்தினுடைய பேரை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாமா? எனது பேர் அமலா. சரி, உங்கள் ஊர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகில் இணையம் புத்தந்துறை ஊரை சார்ந்து வந்திருக்கிறேன். ஓகே மேடம், இன்னைக்கு வந்து இயற்கை அமிர்தம் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ அது எந்த செய்தி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் மேடம். ஓகே சார். என்னுடைய கணவருக்கு மூளை நோய் இருந்துச்சு. மூலமுலை அப்படின்னா மூல நோய், பைல்ஸ். ஆமாம், பைல்ஸ் நோய். சரி, சொல்லுங்க. அந்த நோயில் வந்து 4 மாசமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி. படுக்க முடியாது. சரி. டாய்லெட் போகும்போது ரத்தமாகவே போகும். சரி. தூக்கம் இல்லை, பசி இல்லை, நல்ல வலியோடு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 4 மாசமா தொழிலுக்கும் போகல. என்ன தொழில் பண்றாரு? அவங்க கடல்ல மீன்பிடி தொழில் பண்ணுதாங்க. சரி, ஓகே. இப்போ கேரளாவில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அவங்க ஒரு ஆளுக்கு வருமானம் தான் எங்களுக்கு உண்டு. சரி. வீட்டில் நானும் மகளும் என்னுடைய மாமியார் 4 பேர் இருக்கோம். சரி. அவங்க வருமானம் இல்லாத 4 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி. அந்த டைமும் என்னுடைய ஃப்ரெண்டு இரவி புத்தந்துறையிலேருந்து ஆஷா மேடம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி. அந்த பெண்ணை ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்கன்னு என்ன விசாரித்தாங்க. ஓகே. அப்போ நான் வந்து வீட்டாளுங்க கஷ்டத்தை அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தப்ப அவங்க சொன்னாங்க, நான் அசிலி பிசிலி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் தாரேன், அப்போ நீங்கள் அதை கொடுத்து பாருங்க அப்படி சொன்னாங்க. பைலைடாக்குன்னு ஒரு ப்ராடக்ட்டு. சரி, ஓகே. நான் ஒரு செய்தி கேட்க விரும்புகிறேன். இந்த 4 மாதம் நீங்கள் பிரச்சனையில் இருந்தப்போ ஏதாவது மற்ற மருந்துகள் பார்த்தீங்களா? ஆமாம், பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போயிருந்தோம். சரி. ரொம்ப நிறைய ரூபாய் செலவாயிட்டு. சரி. ஆனால் அவங்க பார்த்தப்ப சொன்னாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். சரி. இல்லைனா ஏதாவது பக்க விளைவுகள் வரும், பின் விளைவுகள் வரும். சரி. உடனே நீங்கள் ரூபாயை ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. வீட்டு சூழ்நிலையின் காரணமாக நான் அந்த ஆப்ரேஷன் உள்ள காரியங்களுக்கு நாங்கள் வீட்டாளுங்க உடம்பு ரீதியும் ரொம்ப கஷ்டமா இருந்தனால நாங்கள் அதை சம்மதிக்கல. சரி. நீங்கள் கொஞ்சம் மெடிசன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெடிசன் எடுத்து கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம். அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. மேலும் மேலே அவங்களுக்கு வலி அதிகரிச்சதை தவிர எந்த ஒரு வித்தியாசமுமே தெரிய வரல. சரி. அப்போ ஃப்ரெண்டு வந்து இப்படி நம்ம கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸ் தாரேன், இதை எடுத்து கொடுங்க அப்படி சொன்னாங்க. ஆயுர்வேதம் தான், பயப்பட வேண்டாம் அப்படி சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் அதை எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு உள்ள ஒரு இதில் சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு வேண்டாம் இருப்பில் தான் அதை சம்மதிச்சு எடுத்திருக்கோம். எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ஒரு வாரத்திலே அவங்களுக்கு உடம்பு நல்ல கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு. பிளட்டு நின்னது, வலி நின்னது, பிறகு பேதியெல்லாம் நார்மலாக போச்சு. தூங்குனாங்க, சாப்பிட்டாங்க. வீட்டு சூழ்நிலை மத்தியில் நாங்கள் 2 பாட்டில் தான் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க 6 மாதம் தொடர்ந்து எடுத்தா நார்மலாக கம்ப்ளீட் ஆகும், மறுபடியும் வராது அப்படி சொன்னாங்க. கஷ்டத்தினால நான் எடுத்து கொடுக்கல. ஆனால் 2 மாதம் தான் எடுத்தோம். எடுத்ததுலே எங் வீட்டாளுக்கு ரொம்ப மாற்றம் வந்து நல்ல கிளியர் ஆகி கடவுளுக்கு இறக்கத்தினால இப்போ அவங்க தொழிலுக்கு போயிருக்காங்க. இப்போ குடும்ப சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ல வந்து யாருமே பயப்பட வேண்டாம். சரி, இப்போ அதில் ஒரு டவுட் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் 2 பாட்டிலுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? ஒரு 4000 ரூபாய் 4500 ரூபாய் செலவு பண்ணியிருப்பீங்களா? ஆமாம் ஆமாம், 4500 செலவு பண்ணியிருப்பேன். இதே வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ ரூபா சார்ஜ் கேட்டாங்க? அவங்க 75,000 ரூபாய் கேட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். ஒரு ஹாஸ்பிட்டலில் 1.5 ஆகும்னு சொன்னாங்க. 1.5 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ 1.5 லட்சம் 75,000 தாண்டி வெறும் 4500 ரூபாயில் அவருடைய பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நோய் குணமாயிருக்குது. அவர் நிரந்தர சுகம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த அனுபவம் நீங்க கூட இருந்து பார்த்தவங்க இல்லையா, உடன் இருந்து பார்த்தவங்க. ஆமா சார், ஆமா. சரி, இந்த வீடியோவை நிறைய மக்கள் பார்ப்பாங்க, சரியா? ஆமா சார். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
இந்த அசிலிபிசிலின் உள்ள கம்பெனியில் வந்து கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் மூலமலைக்கு மட்டும் அல்ல, எல்லா நோய்க்குமே அந்த கம்பெனியில் ப்ராடக்ட் இருக்கு. அது ஆயுர்வேதம் தான், எந்த ஒரு பயமும் வேண்டாம். எல்லா நோய்க்கும் அங்கே மருந்து கிடைக்கும், தைரியமாக எடுக்கலாம். ஆனால் ஆஸ்பத்திரியில் டாக்டருக்கு ஆலோசனை நீங்கள் கேட்ட அந்த மெடிசனை எடுக்கணும், கூட இதையும் நீங்கள் சேர்த்து எடுக்கணும். இங்கே உள்ள ஆலோசனை கேட்டு ரெண்டும் கலந்து எடுக்கும்போது உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய வரும். இதுக்கு எந்த ஒரு பக்க விளைவோ உயிர் சேதமோ எதுவும் நேரிடாது. நமக்கு பணமும் லாபம், நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கலாம். அதனால தைரியமா இந்த ப்ராடக்ட் எடுங்க. இது கடவுள் இரக்கம் செய்ததுனால இப்ப என் வீட்டால் எனக்கு தீர்க்காயுசா இருக்காங்க. அதனால நான் மனப்பூர்வமா நான் அந்த கஷ்டத்தை கண்டி வேதனையோட இருந்த இடத்துல எனக்கு இந்த ப்ராடக்ட் தந்ததுனால நான் அந்த மேடத்துக்கும் நன்றி சொல்லுதேன், கடவுளுக்கும் நன்றி சொல்லி நன்றி. ஓகே ஓகே. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த எடுத்த அனுபவத்தின் அடிப்படையில் எந்த நோயாக இருந்தாலும் நமக்கு இதில் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுதான் உண்மையும் கூட. உங்களை தொடர்பு கொள்வது எப்படி மேடம்? அந்த நம்பரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கலாமா? ஆமாம், கொடுக்கலாம் சார், கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, உங்கள் நம்பரை வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருவோம். நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை அமிர்தம் யூடியூப் சேனல் வழியாக இன்றைக்கி அழகான ஒரு பேட்டியை, நீங்கள் ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்க. அவங்க வாயால் சொன்னது மாதிரி இந்த பைல்ஸ் மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு துணை உணவுகள் இருக்குது. எல்லாமே ஆயுர்வேதிக் ஃபார்மேட்டில் வரக்கூடிய பொருட்கள் தான். அவங்க சொன்னது மாதிரி எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் மருத்துவர்கள் உங்களுக்கு என்ன மருந்துகளை அவங்க பரிந்துரைக்கிறார்களோ அந்த மருந்துகளோடு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வித்தியாசத்தில் இங்கே எடுக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நோயிலிருந்து நிரந்தரமாக விடுதலை அடைய முடியும். ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த டாக்டர் உங்களுக்கு மெடிசின் கொடுக்குறாங்களோ அதை டாக்டரே வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு மெடிசின் வேண்டாம், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அனுபவத்தை உங்களுக்கும் பெற முடியும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா நிச்சயமாக ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பர் அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு அடுத்த பதிவில் வந்து இதே மாதிரி ஒரு அனுபவ பகிர்வோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மேடம், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய உண்மையான அனுபவத்தை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. இயற்கை அமிர்தம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.